ப்ளூ எப்படி ஒரு மேஜிக்கான கலரோ, க்ரீன் அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான கலர். அது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கலர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னேயும் ஒரு இங்கிலீஷ் போயம் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அது கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் நான் இதில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன்னா, இது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். என்னோட லைன்ஸும் கொஞ்சம் 2-3 அதில் சேர்த்துருக்கேன். இயற்கையே இயற்கையே, அற்புதமான இயற்கையே, நீ ஆச்சரியப்படுத்தும் எதிர்பாராத தருணங்கள் பல, அதில் நான் சொல்லப்போகும் தருணங்கள் சில. பனியிலிருந்து பிறக்கும் பனிச்சரிவுகளாக இருந்தாலும், சுவைமிக்க கனியிலிருந்து வரும் விதையாக இருந்தாலும், அந்த விதையிலிருந்து வரும் செடியாகவோ மரமாகவோ இருந்தாலும் நீ அழகுதான். எல்லா நாட்டிலும் நீ அழகுதான், அடர்ந்த காட்டிலும் நீ அழகுதான். ஒவ்வொரு தேசத்திலும் பல வேஷம் உனக்கு. ஒரு தேசத்தில் மலையாய், ஒரு தேசத்தில் பனியாய், ஒரு தேசத்தில் மணலாய், இன்னொரு தேசத்தில் வயலாய். எத்தனை வேஷங்கள் உனக்கு! எத்தனை வேஷமும் அழகாய் பொருந்துவது உனக்கு மட்டும்தான். இன்றே காப்போம் இயற்கை வளம், நாளை தலைமுறைக்கு அது தரும் நலம். அவ்வளோதான். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கிரிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த போயத்தை எழுதின ரைட்டர் யார் தெரியுமா? என்னோட பையன்தான். நான் இந்த மாதிரி வயசில் இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியும் அப்படின்னா எஸ் நோ அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை தான் தெரியும். கேட்டால் எஸ் இருக்குது, இல்லைங்கிறதுக்கு நோ அப்படிங்கிற பதில் தான் சொல்ல தெரியும். ஆனால் என்னோடய பையன் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் போயம் எழுதியிருக்கானா, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி, அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.